தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்து 90,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாய் உயர்ந்து 11,325 ரூபாய்க்கு விற்பனை. பொய் துரோகத்தை தவிர வேறு எதையும் எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்க முடியாது, அது அவரது வரலாறு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். விளைந்த நெல்லை வாங்கவில்லை என்று அவதூறு பரப்பி விரக்தியின் உச்சத்தில் பேசி வருவதாகவும் காட்டம். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். தமிழகம் முழுவதும் ஒரு நெல்மணி கூட வீணாகாதவாறு கொள்முதல் நடைபெற்று வருகிறது. நெல் கொள்முதலை விரைந்து செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது, நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. தன்னை விவசாயி என்று கூறும் பழனிசாமி விவசாயிகளுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை ஆதரித்தவர் என்று முதலமைச்சர் விமர்சனம். வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடியவர்களை தரக்குறைவாக பேசியதாகவும் காட்டம். சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை. என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதுக்கு எதிராக 2 ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னாரு பழனிசாமி? புரோக்கர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார். அதை நாடு மறக்கல, விவசாயிகளை மறக்க மாட்டாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சமாவது கனவு இல்லம் திறக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இதுவரை 10 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருப்பதாகவும் பேச்சு. 1 லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கி இருக்கிறேன். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு வீடு. நேரில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தென்காசிக்கு 10 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2 கோடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம், 4 கோடியில் கடனாநதி அணை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் தொடக்கம். 117 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 83 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
தென்காசி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் நல திட்டங்களால் நிறைவேற்றியவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நாடு தமிழகத்தில் ஏற்பட்ட 3 பேரிடர்கள் பாதிப்புக்காக கோரிய 37,000 கோடியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கடமை என்றும் பேச்சு. சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட 37,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா? இல்ல, இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும், தமிழ்நாடு வளர்ந்துவிடும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு. தென்காசியில் மாணவர்களுடன் சிலம்பம் சுற்றி அசத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரவேற்பு அளிக்க வந்த மாணவிகளுடன் இணைந்து சிலம்பம் சுற்றியதை பார்த்து பொதுமக்கள் ஆரவாரம். பாஜக தோல்வி உறுதியானதால் எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமையை பறிக்க திட்டமிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஜனநாயகத்தை காக்க அனைத்து கட்சிகளும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு. தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். வாக்காளர் சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் முக்கிய ஆலோசனை. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் விரைவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகள் தொடக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய்க்கு வேலைவாய்ப்பு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை. பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கை தூசி தட்டி எடுத்து களங்கம் கற்பிக்க அமலாக்கத்துறை முயற்சிப்பதாகவும் அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய காவல்துறை பொறுப்பு DGPக்கு அறிவுறுத்தல். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேக நிர்வாக குழு கூட்டம். மீண்டும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். மின்சார பேருந்துகளை தனியார் மயம் ஆக்குவது விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி புரிதல் இல்லாமல் அரசியல் காரணங்களுக்காக பேசி வருகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய
சூழல், அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம் அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். சென்னையில் 220 சிறிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய டெண்டர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவனம் இணைந்து டெண்டர் கோரியது. தெருநாய்கள் பிரச்சனைகள் குறித்து தொலைக்காட்சிகளில் விவாதிக்க தடை கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனு வாபஸ். உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. உணவகங்களில் கை கழுவும் இடங்கள் மற்றும் கழிவறைகளை தூய்மையாக வைத்திருக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மீறும் உணவகங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எச்சரிக்கை. கோயில் சொத்து விவரங்கள், தணிக்கை கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய என்ன தயக்கம்? இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. போதைப் பொருள் விற்பனை விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நாளை முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையையொட்டி நினைவிடத்திற்கு பைக்கில் வர தடை. சொந்த வாகனங்களில் மட்டுமே வர வேண்டும். வாகனங்களின் கதவுகளை திறந்து வைத்தபடி வரக்கூடாது என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் எச்சரிக்கை. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு உத்தரகாண்டில் இருந்து குட்டி யானையை கொண்டு வர தடை கோரி வழக்கு. தமிழக வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் ஆபத்தானபுரம் பகுதியில் கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏற்க மறுத்ததால் குண்டுக்கட்டாக கைது. திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பெண்ணை வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான போலீசார் மீது பாய்ந்தது குண்டாஸ். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் ஆட்சியர் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதால் மக்கள் அச்சம். பேர் இருக்காங்க எங்க கூட, அவங்களெல்லாம் வச்சுக்கின்னு எங்களால் இந்த தண்ணியில் போய் வர முடியல. அவங்களுக்கு ஜுரம் வந்துடுது. பாம்புங்கள்லாம் கூட சில டைம் வீட்டுங்களில் வந்தது. அதெல்லாம் கூட அடிச்சு ஓட்டிட்டு இங்கே இருக்கிறோம். நைட்டில் சுத்தமாக லைட்டு கிடையாது, ஒரே லைட்டு கிடையாது எங்கள் ஏரியா ஃபுல்லாகவும். நாங்கள் அவ்வளோ அவசரப்படுறோம். இப்போ தான் ஒரு பாப்பாவுக்கு பூச்சி கடிச்சு கண்ணெல்லாம் ரெட் ஆகி எடுத்துன்னு போய் ஆஸ்பத்திரியில் இப்போ அவங்க அப்பா இட்டுன்னு போயிருக்கிறாரு. வீட்டில் ஆள் இல்லை. அவங்க இருந்திருந்தா அந்த பாப்பாவையும் கூட்டின்னு வந்து நான் காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் அப்படியே கலர் ஆகிட்டுக்குது. கண்ணுக்கே பிரச்சனை வருமோ என்னவோ தெரியல. அந்த பூச்சி கடிச்சு அது ஒரு மாதிரி விஷப்பூச்சிலாம் நிறைய வருது இங்கே. அந்த அட்டைப்பூச்சி ஒன்று, அந்த குழவிங்கோ இதெல்லாம் வந்து கடிக்குது. மயிலாடுதுறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் சேதம். தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விளைநிலங்களை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். வாழை மரங்கள், நெற்பயிர்கள், வேர்க்கடலை பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திருத்துறைப்பூண்டியில் லாரிகள் வேலைநிறுத்த அறிவிப்பால் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கும் அபாயம். அரசு உடனடியாக தீர்வு காண விவசாயிகள் கோரிக்கை. மதுரை சோழவந்தானில் 25 நாட்களாக கொள்முதல் செய்யாமல் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலை செய்ய மூட்டைக்கு 60 ரூபாய் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 7 நாட்களாகியும் வடியாத மழைநீரால் அழுகும் நிலையில் 600 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள். 6 வடிகால்களில் படர்ந்துள்ள வெங்காய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் நடிகர் பிரபு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று போலீசார் தகவல். பீகார் மாநிலத்தில் கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளின் சீரழிவுக்கு பாஜக கூட்டணி ஆட்சியே காரணம். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து முதல் முறையாக ரஃபேலில் பயணித்தார். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவனை கைது செய்தது மும்பை போலீஸ். போதைப் பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த டேனிஷ் சிக்னா கோவாவில் கைது. நவம்பர் 2ஆம் தேதியன்று CMS-3 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாகுபலி என்று அழைக்கப்படும் LVM-3 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. பிரதமர் மோடி மீது பெரும் மரியாதையையும் அன்பையும் கொண்டிருப்பதாகவும் கருத்து. வியட்நாம் நாட்டின் மத்திய பகுதிகளில் கொட்டிய பலத்த மழையால் வெள்ளம். 10 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி மும்முரம். ICCயின் ODI பேட்டர்கள் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறினார் ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ODI தொடரில் சதம் விளாசி அதிரடி காட்டிய நிலையில் தரவரிசையில் முன்னேற்றம்.